குட் மார்னிங் டீம் மெம்பர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து. அது ஒரு டாஸ்க் மாதிரி எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேரும் பண்ண வேண்டிய டாஸ்க். யாரும் பண்ணாம மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ கம்பல்சரி பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், ரைட்? அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை எப்பயும் போல ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும்தானே தவிர கம்பெனிக்கு பெருசா ப்ராப்ளம் வர போறது கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. எப்ப என்ன பிரச்சனையை நீங்க எதை அவாய்ட் பண்ணாலுமே, எதை வேணான்னு சொல்லி விட்டீங்கனாலும் அதனால உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுமே தவிர கண்டிப்பா அது கம்பெனிக்கு கிடையவே கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ரைட்? நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நாம எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறோமோ அது அந்த அளவுக்கு பலனை திருப்பி கொடுக்கும். அது ஒரு கேர்லெஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல growth ஆகவே முடியாது. சோ எஸ்பிஓ இவ்வளவு நாளா கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் எஸ்பிஓ விட்டு வெளியே போக போறாங்க. எத்தனை பேர் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். நாங்களாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத போக போக வீடியோல சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னன்னா, நோட்டீஸ் போர்ட்ல எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்ல மே 31 நைட், அதாவது ஜூன் 1, ஓகே, ஜூன் 1 அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆடியோக்கு மேல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆடியோஸ் கொடுத்திருக்கோம். அது எல்லாமே ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணுவீங்க, தப்பு பண்ணுவீங்க. அதனால பாதிக்கப்படக்கூடியது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். பாதிப்பு உங்க சைட்ல இருக்கும்போது அதுக்கு உண்டான காரணத்தையோ வேற யாரையோ குத்தம் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, ஓகே, ரைட்? சோ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு வருது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நீங்களா மட்டும்தான் இருப்பீங்களே தவிர மத்தவங்கள ரீசன் சொல்றத எஸ்பிஓல விட்டுருங்க, சரிங்களா? ரைட்? சோ இந்த ஆடியோலாம் ஃபுல்லா கேட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறத எஸ்பிஓ கிளியரா இன்னைக்கு சொல்லுது. இன்னைக்கு ஜூன் 3, ஓகே, ஜூன் 1 போட்ட ஆடியோ. நான் ஜூன் 1 அன்னைக்கே உங்களுக்கு இந்த ஃபார்ம் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருப்போம். சோ அது கொடுக்காம 2 நாளா சைலண்டா இருந்ததுக்கான ரீசன், ரைட்? சோ நாம இவ்வளோ பேசியும் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா அத்தனை பேருக்கும் போய் சேருதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன், ஓகே. இது ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம அடுத்தடுத்த ஆடியோவோ வீடியோவோ போடும்போது மேல இருக்கிற ஆடியோஸை மிஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்ப வரைக்கும் முழுசா 75,000 பேர் கூட இந்த ஆடியோவை கேட்டு முடிக்கல, ரைட்? அப்ப நம்ம எவ்வளவு சொல்லியுமே நம்ம மக்கள் அதை ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இல்லை. நான் இந்த ஆடியோல சொல்லியிருப்பேன், நாங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்மை நீங்க ஒரு 4 days 5 daysக்குள்ள பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஆப்ஷனே இல்லை. ஸோ மேக்சிமம் 4-5 days தான். அதுக்குள்ள பண்ணியே ஆகணும். அந்த ஆப்ஷனை, அந்த ஃபார்மை டிக் பண்ணி சப்மிட் பண்ணியே ஆகணும். எனி ஒன் ஆப்ஷன், நான் எஸ்பிஓல இருக்கேன் இல்ல அவ்வளவுதான், சூஸ் பண்ணிட்டு நீங்க அழகா ரிலீவ் ஆகி போயிட்டே இருங்க. ஸோ உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது உங்க வேலையே இல்லை. உங்களுக்கு தேவையானது உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க அப்ளிகேஷன், உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அழகா வந்து சேரும் அப்படிங்கறத நாங்க இங்க தெரியப்படுத்திக்கிறோம், ரைட்? மேக்சிமம் 5 days கொடுக்கலாம். அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் தான் நாங்க ஜூன் 1 வரைக்குமே நாங்க அதுதான் டிசிஷன் எடுத்திருந்தோம். ஸோ என்னைக்கா இருந்தாலும் அவங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு என்னைக்கா இருந்தாலும் கிடையாது. மேக்சிமம் 5 days. இன்னைக்கு மண்டே ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, ரைட்? மறுபடியும் ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃப்ரைடேக்கு அப்புறம் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாத இருக்கிற எல்லா ஐடியுமே நாங்களே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அவங்களாம் தேவையே இல்லை. 1 வீக்கா எஸ்பிஓட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாத ஒருத்தர் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு குரூப்ல கத்திக்கிட்டு இருப்பாரு, யூடியூப் சேனல்ல போய் கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. சோ அப்படின்னா அந்த மாதிரியான பர்சன் தேவையில்லை. எஸ்பிஓனா என்ன? இப்போ நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், கரெக்ட் தானே? எஸ்பிஓல வேலை செய்யறோம், நாங்க வேலை செஞ்ச காசை கொடுங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்குன்னு கேட்க தெரியுதுல்ல, கரெக்ட் தானே? ஏன் நாங்க பணத்தை போட்டிருக்கோம், எங்க காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியுது இல்ல? அப்ப அந்த கம்பெனியில கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வரும்
அது எங்க போய் ஃபாலோ பண்ணணும், எங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கூட தெரியாத எஸ்பிஓல ஒர்க் பண்றவங்க எஸ்பிஓ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தானே ஃபாலோ பண்ணணும். எங்கேயோ உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரியான ஆட்கள் எஸ்பிஓக்கு தேவையில்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டோம். இது ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது ரீசன், நாங்க சொன்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வெப்சைட்ல எஸ்பிஓ போர்ட்டல் சாஃப்ட்வேர்ல கொண்டு வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. நாங்க இமீடியட்டா அன்னைக்கு சாட்டர்டே மார்னிங்குள்ள முடிச்சிரும்னு நினைச்சோம். அது இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ரைட், இது ஒரு ரீசன். மூணாவது ரீசன், எனக்கு ஆடியோ போடுறதுக்கோ பேசுறதுக்கோ பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. இங்க இத்தனை பேர் இருக்கிறது பேசி எனக்கு ஒரு யூஸ் இல்லை. பேருக்கு தான் 2,38,000 பேர், ஒரு யூஸும் கிடையாது. இவங்களை முதல்ல வெளியே அனுப்பிட்டு தான், எப்படி இவங்களை முதல்ல வெளியே அனுப்பிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை. எஸ்பிஓட ஆக்டிவ் மெம்பர்ஸ் கவுண்ட நான் பார்க்கணும். உண்மையிலேயே ஆக்டிவா இருக்கிற மெம்பர்ஸ் கவுண்ட் மட்டும் தான் நான் பார்க்கணும். அப்பதான் இந்த நோட்டீஸ் போர்டு ஆடியோ போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நான் மாடுன்னு ஏதோ கத்திக்கிட்டே கிடக்கிறேன், ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னும் போது எதுக்கு போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. ரைட், சரி நம்ம விஷயத்துக்கு போலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேல இருக்கிற June 1 போட்ட ஆடியோஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. சோ உங்களுடைய வெப்சைட் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் ஓபன் பண்ணீங்க, அதுல லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை போடுங்க. ரைட், இந்த மாதிரி ஒரு எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஆகும். இப்ப நான் மட்டும் ஓபன் பண்ணி வீடியோவுக்காக ரெடி பண்றோம் அப்படிங்கறதுனால இங்க 0ன்னு இருக்கும். இங்க ரெண்டு இடத்துலயுமே அக்செப்ட் ரிஜெக்ட் ரெண்டுலயுமே. இங்க அக்செப்ட் அப்படிங்கிறவங்க எல்லாம் எஸ்பிஓல நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன், கீழே கொடுத்திருக்கிற எல்லா கண்டிஷனுமே நான் அக்செப்ட் பண்றேன், அதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க அக்செப்ட் ஆப்ஷன். ரிஜெக்ட் ஆப்ஷன் அதெல்லாம் எதையும் ஃபாலோ பண்ண முடியாது போய் அப்படிங்கிறவங்க ரிஜெக்ட் ஆப்ஷன். ஓகே ரைட், எனக்கு என்னுடைய பேமெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க, நாங்க ரிலீவ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ரிஜெக்ட் ஆப்ஷன். ஓகே, சோ இங்க 00ன்னு இருக்கு. நீங்க ஒரு 2 ஐடி வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஃப்ரைடே போல செக் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணாங்க எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியும். அதுக்கு நீ எல்லாரும் வச்சிருக்கு 2 ஐடி 3 ஐடி வச்சிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியை மட்டும் கடைசியா செக் பண்ணுங்க. எஸ்பிஓல உண்மையிலேயே எஸ்பிஓ சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் எஸ்பிஓல கண்டினியூ பண்றேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அமைதியா நாங்க வெயிட் பண்ணி நாங்க எஸ்பிஓக்காக வெயிட் பண்றோம், நாங்க எஸ்பிஓ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றோம், எஸ்பிஓல நாங்க கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண தயாரா இருக்கோம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்றாங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட், எல்லாம் அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது, நான் மத்தவங்களை சும்மா டிஸ்டர்ப் பண்ணி தான் இருப்பேன், அதனால எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க, நான் ஒர்க் பண்ண அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரீஃபண்டபிளுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்தோம். ரீஃபண்டபிளுக்குன்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்து தேவைப்படுறவங்க ஃபில் பண்ண சொல்லி ஒரு 2000 பேர் வந்திருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட 6000 அப்ளிகேஷன் என்ன வந்துச்சு, அதுல ஒழுங்கா இருக்கிறவங்க 2000 பேர் மட்டும்தான். சரியா, ரைட். சோ இப்ப இங்க ரிஜெக்ட் பண்றவங்களுக்கும் சேம் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். இங்க ரிஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டாலே உடனே அமௌண்ட் வந்துடாது. இங்க நிறைய ஃபேக் ஐடிஸ் இன்னமும் உள்ள உட்காந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஐடிக்கு சம்பந்தமே இல்லை. சோ அதனால மறுபடியும் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க, இங்க ரிஜெக்ட் செலக்ட் பண்றவங்க ஆல்ரெடி ரீஃபண்டபிளுக்கு எலிஜிபிள் ஆயிட்டவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எலிஜிபிள் ஆனவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ரீஃபண்டபிளுக்கு எலிஜிபிள் ஆனவங்க உங்க ஐடி நீங்க ரீஃபண்டபிளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துமே இன்னும் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க நாட் எலிஜிபிள். நாட் எலிஜிபிளுக்கு 2 ரீசன் தாங்க. ஒன்னு, கரெக்டா ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில இருந்து மெயில் அனுப்பியிருக்க மாட்டீங்க. சரிங்களா, ரைட், அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இல்ல நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் ப்ரொஃபைல் டீடைல் அப்டேட் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த 2 ரீசனுக்காக உங்களுடைய ஐடி இன்னமும் ஆக்டிவ்ல தான் இருக்கும். சரியா, ரைட். சோ கரெக்டான ரெஜிஸ்டர் மெயில இருந்து மெயில் வந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுக்கான விஷயம். அதே மாதிரி நீங்க ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணாத நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டா எப்படி நீங்க உள்ள வந்துட்டு அப்டேட் பண்ண முடியும்? சோ அதனால அந்த மாதிரியான பர்சன்ஸுமே ரிஜெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரைட், ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்க அப்டேட்டே பண்ணலன்னா உங்களுக்கு எப்படி பணம் வந்து சேரும்? மெயில் அனுப்பலனா கொடுக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ, எஸ்பிஓ ப்ரொஃபைல் அக்கௌண்ட்ல என்ன அக்கௌண்ட் டீடைல் இருக்கோ அதுக்கு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. இல்லனா நீங்க அக்கௌண்ட் டீடைல் கொடுக்காம நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா எந்த யூஸும் இல்லை. அதெல்லாம் கிளியரா பார்க்கணும். சரியா, ரைட். சோ யார் இருந்தாலும் உங்க ஐடி ஆக்டிவேட்ல இருக்கா, லாகின் பண்ண முடியுதா, உங்களுக்கு எஸ்பிஓல கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லையா, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ண முடியாதா, ரிஜெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரும் உங்க எதுவுமே பண்ண போறதில்லை. இங்க பாருங்க, எந்த ஆப்ஷனுமே டிக் பண்ணக்கூடாது. ரிஜெக்ட செலக்ட் பண்றவங்க எந்த ஆப்ஷனுமே டிக் பண்ணாதீங்க.
நேரடியா வாங்க, கீழே வாங்க, ரிஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துங்க. அவ்வளவுதான். எஸ்பிஓ எனக்கு வேணான்றவங்க எல்லாருமே, ரைட்? சோ வேணுன்றவங்க ஒவ்வொரு பாயிண்டா படிச்சு பார்த்து, ஓகே இதெல்லாம் எனக்கு அக்செப்டட் தான் அப்படின்னு டிக் பண்ணிட்டு, எல்லா பாயிண்டையும் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிஜெக்ட் அக்செப்ட் ஆப்ஷன் ஓபன் ஆகும், ரைட்? எந்த பாயிண்டையுமே டிக் பண்ணாம இருந்தா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆப்ஷன் ஓபன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இதை டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, சோ உங்களால என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் ஆப்ஷனை கொண்டு வர முடியாது. ஒன்னு மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக எல்லா ஆப்ஷனையும், ரைட், எல்லா ஆப்ஷனையும் டிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும், நீங்க டிக் பண்ண முடியும். சரிங்களா? சோ நான் தவறுதலா ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்த அது தவறுதலா எப்படி நீங்க, இது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. நிறைய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒவ்வொரு ஆப்ஷனா பார்த்து செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் ரிஜெக்ட் அக்செப்ட், அவ்வளவுதான். எனி ஒன் பட்டனை செலக்ட் பண்ண போறீங்க ஃபைனலா, ரைட்? அதையும் உங்களால கவனமா பண்ண முடியலன்னா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால எஸ்பிஓல ஒர்க் பண்ண முடியாது. வரும் காலங்கள்ல எஸ்பிஓ கம்பெனியில ஒர்க் பண்ண முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சோ வேற ஏதாவது உங்களுக்கு இன்னும் பெட்டரா, சோ அமௌண்ட் இவ்வளவு போட்டா அவ்வளவு வந்துரும், ஒரே நாள்ல இவ்வளவு வந்துரும், இத்தனை பேர் சேர்த்து விட்டா நம்ம இவ்வளவு லட்சமா சம்பாதிக்கலாம், ஆள் சேர்த்து விட்டா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கம்பெனி, எதுவுமே பண்ணாத வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற கம்பெனி, ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற கம்பெனி மாறிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிதான் இங்க போயிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன்றதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இங்க எல்லாரும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற கம்பெனி மாறிக்கிட்டே தான் இருக்கீங்க. என்ன சார் பண்றது? நீங்க கரெக்டா இருந்தா கம்பெனிங்க எல்லாம் புதுசா வராது இல்ல. எந்த அட்வர்டைஸ்மெண்ட பார்த்தாலுமே ஜாயின் பண்ணி விட்டுறீங்க, ரைட்? நமக்கு ரெஃபரல் கமிஷன் நாம சேர்த்து வர்றதுனால நம்மளுடைய அந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும்தான் எனக்கு தேவை. எஸ்பிஓல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல முழுசா ஒரு 40,000 பேர் கூட இல்ல, அதோட கம்மியான பீப்புள் தான் ரெஃபரல், ஒரு ரெஃபரலாச்சும் கொடுத்தவங்க. மீதி இருக்கிற அத்தனை பேருமே வித்தவுட் ரெஃபரல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறவங்க. ஒரு ரெஃபரல் கூட கொடுக்காம 20,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சவங்க மொத்தம் 40,000 பேர் 50,000 பேர் இருக்காங்க. ஒரு ரெஃபரல் கூட கொடுக்காத 20,000க்கு மேல சம்பாதிச்சவங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எல்லா கம்பெனிலுமே இருந்துருவே இருந்தது, ரைட்? யாரையுமே ரெஃபர் பண்ணாத நான் மட்டுமே ஜாயின் பண்ணி 20,000க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். எஸ்பிஓ முழுசா 4 மாசம் கூட இது வரைக்கும் ரன் பண்ணல. முழுசா ரன் பண்ணாத இந்த டைமிங்ல இவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, ரெகுலரா நாங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டோம்னா, ரெகுலரா ரன் பண்ணும்போது எங்களால எவ்வளவு இன்கம்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறது வேலை, அந்த வேலையால எஸ்பிஓக்கு வருமானம் வரணுமே தவிர அப்பதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், ரைட்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில கமெண்ட்ஸ் பார்ப்பேன் நான். என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, எஸ்பிஓ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, நம்ம பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு தடவையும் பிரேக் விட்டு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிரேக் அப்புறம் அந்த பணத்தை கொண்டு வந்துட்டு மறுபடியும் சம்பளம் போடுவாங்க. அப்படி ஏதாவது பண்ண முடியும், உங்களுக்கு ஐடியா இருக்கு, கேரண்டி கொடுக்க முடியும்னா கிளம்பி எஸ்பிஓ ஆபீஸ்க்கு வாங்க, ரைட்? உங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு வாங்க. நம்ம என்னது லோன் போடும்போது அடமானத்துக்கு நிறைய டாக்குமெண்ட்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய ஐடியாவை நம்பி நாங்களும் என்ன பண்றோம், உங்களை நம்பி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அது எப்படி கொஞ்சம் சம்பாதிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஷேர் மார்க்கெட்ல இங்க சம்பாதிச்சவங்க 90% ஆஃப் பீப்புள் இழந்தவங்களா தான் இருக்காங்க. 95% ஆஃப் பீப்புள் ஷேர் மார்க்கெட்ல இழந்தவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ரிஸ்கான வேலையெல்லாம் எஸ்பிஓ செய்யவே செய்யாது, சரியா? எஸ்பிஓ அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான கம்பெனி. அந்த வேலையை மட்டும்தான் பண்ணும். என்னைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனியா மாறவே மாறாது எஸ்பிஓ. அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உளறிட்டு இருக்க கூடாது, ரைட்? அன்னைக்கு ஜூன் 1 அவ்வளோ ரொம்ப லென்த்தா போதா, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கல, பரவாயில்ல, ஒரு 30 மினிட்ஸ் ஆகட்டும், தப்பு இல்ல, ரைட்? அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லையா? சோ யோசிச்சு முடிவு எடுக்கணும். அதனால ஃபுல்லா கேளுங்க, தப்பு கிடையாது, ரைட்? சோ அன்னைக்கு நான் ஜூன் 1 நைட் அன்னைக்கு அவ்வளோ ஆடியோ அவ்வளோ கிளாரிட்டியா கொடுத்துமே எஸ்பிஓ கமாண்டர்ஸ்ல ஒரு லேடிஸ் இருக்காங்க. அந்த லேடிஸுக்கு ஒரு இன்ட்ரோடியூசர் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுல எஸ்பிஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வீட்டுக்கு இப்படியா நான் சொன்னேன்,
ரைட். யாரோ ஒரு இன்ட்ரடியூசர், பேர் கூட நான் மென்ஷன் பண்ணல அந்த லேடிஸ் பேரு, ரைட். கமாண்டர்ன்ற வரைக்கும் எப்படி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? அந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களா இல்ல இப்படி எல்லாம் போட்டு விட்டாதான் நமக்கு வீடியோஸ் வியூஸ் வரும்ன்றீங்களா? சரி, எஸ்பிஓ என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஷேர் பண்ணா போதும். அவங்க ஒரு இன்ட்ரடியூசர், அவங்களுக்கு கீழே வந்திருக்கிற டவுன்லைனை தேவையில்லாத அவங்கள பர்சனலா டிஸ்டர்ப் பண்றதுனால கேட்டேன் ரீஃபண்டபிள் வேணும், என்னுடைய காசு திரும்ப வேணும்ன்றதுக்காக தான் நான் அவங்கள டார்ச்சர் பண்றேன், அவங்க தான் கொடுக்கணும், எஸ்பிஓ எல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. அவங்க யாரோ ஒரு பர்சன் தானே, எஸ்பிஓ ஒன் ஆஃப் த ஒன் பர்சன், அவ்வளவுதான். இதுல நான் கமாண்டர்ஸ் சொல்லியே, ரைட். போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்கலாம் சொல்லவே இல்லையே, அப்புறம் போய் சங்கர் சார் திட்ட வச்சாருன்னு நான் சொல்லவே இல்லையே, ரைட். ஏன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு மொபைல் போன் யூஸ் பண்ண தெரியும். இங்க மொபைல் போன் மென்ஷன் பண்றது ஆண்ட்ராய்டு போன். ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும், அதாவது டச் மொபைல், ஆண்ட்ராய்டு ஆர் ஆப்பிள், ரைட். டச் போன் யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் எஸ்பிஓல ஒர்க் பண்ண முடியும். இல்லனா பட்டன் போன் எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றது இங்க நம்ம சொல்லிட கூடாது, ரைட். சோ மொபைல் போன் யூஸ் பண்ண தெரியும், ப்ரௌசிங் பண்ண தெரியும், மெயில் அனுப்ப தெரியும், மெயில வந்துச்சுன்னா எனக்கு ஓபன் பண்ணி படிக்க தெரியும், ரைட். இந்த மாதிரியான நாலேஜ் எனக்கு இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா எனக்கு இருக்கு தெரியும் அப்படிங்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிக் பண்ணிடலாமா? ரைட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் எஸ்பிஓக்கு பே பண்ண அமௌண்ட், ரைட், எஸ்பிஓ கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ்க்காக மட்டும்தானே தவிர, நான் 6500 ரூபாய் பே பண்ணா எனக்கு 13000 ரூபாய்க்கு ரிட்டர்ன் கிடைக்கும், இல்ல மாசம் மாசம் எனக்கு வட்டி போட்டு கொடுப்பாங்க, ரைட். நான் கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்கின எஸ்பிஓக்கு ஒரு 1500 ரூபாய் பே பண்ணனா இந்த மாதிரி ஒரு 10 விதமான பொருட்கள் கொடுப்பாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எஸ்பிஓக்கு நான் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ்க்காக தான் நான் பே பண்ணிருக்கேன், அது எனக்கு தெரியும், ரைட். நான் அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அந்த சர்வீஸை நான் பே பண்ணனா எனக்கு எஸ்பிஓ ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓட ப்ராமிஸ் என்ன? நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க வேலைக்கு பயன்படுத்திக்கலாம், உங்க பர்சனல் யூஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம், ரைட். அட் த சேம் டைம் அது என்ன, எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்? கிளவுட் ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான் நான் பே பண்ணிருக்கேன். அதனால எனக்கு ஒரு ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்பிஓ கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இது தெரிஞ்சுதான் நான் பே பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். அந்த பேமெண்ட் எதுக்காக பே பண்ணன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட். தெரியல, அது உங்களோட முட்டாள்தனம் தான். சோ அப்ப நான் தெரிஞ்சுதான் நான் அதை பே பண்ணிருக்கேன், அது எனக்கு தெரியும் அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ரைட். அடுத்தது, எஸ்பிஓக்கு பே பண்ண அமௌண்ட், அதுக்கு முழு பொறுப்பு நான் மட்டும்தான், ரைட். எஸ்பிஓ வெப்சைட் ஓபன் பண்ணி டீடைல் நீங்க பாத்தீங்களோ பாக்கலையோ எதுவுமே தெரியும். பட் எஸ்பிஓக்கு பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது எதுக்காக பே பண்ணிருக்கீங்க? எஸ்பிஓல வேலை கொடுக்கறாங்க, அதுக்காக பே பண்ண சொன்னாங்க, ரைட். வேலைக்காக மட்டுமே எப்படி ஒரு கம்பெனிக்கு நம்ம பே பண்ணிட முடியும்? காசு கட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? அந்த காசு எதுக்கு அப்படிங்கறது கேள்வி நீங்க கேட்டு இருந்திருக்கணும். கேட்காம விட்டுருந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். கரெக்ட் தானே? சரியா? ரைட். சோ எஸ்பிஓல பே பண்ண பணத்துக்கு நீங்க மட்டும்தான் முழு பொறுப்பு. யாரும் உங்க கையை பிடிச்சி உங்க அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் லாகின் பண்ண வச்சு அவங்களே எஸ்பிஓ அக்கௌண்ட் ஆட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணி பே பண்ணிடல. ஓகேவா? கண்டிப்பா ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க, இதுதான் ஜாப், இந்த மாதிரி. அது ரெண்டே கேட்டகரி தான். ஒன்னு ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்களா கால் பண்ணி பேசிப்பீங்க, இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த மாதிரி இருக்கு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணிருப்பாங்க உங்களை. சரியா? சோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சு போய் அக்செப்ட் பண்ணி நீங்க தான் அமௌண்ட் பே பண்ணிருப்பீங்க. இல்ல தெரியலன்னா யாரையாச்சும் பண்ண சொல்லிருக்கலாமே தவிர, பட் உங்களுடைய நாலேஜ் இல்லாம எஸ்பிஓக்கு பணத்தை நீங்க பே பண்ணிருக்கவே மாட்டீங்க வித்தவுட் யுவர் நாலேஜ். கரெக்ட் தானே? ரைட். உங்களுக்கு தெரியாம இந்த செயல் நடந்திருக்காது. அப்ப அந்த பணத்துக்கு நீங்க மட்டும் தான் பொறுப்பு. அதன் மூலியமா வருமானம் வருது அப்படின்னா நீங்க தானே பொறுப்பு. நான் சம்பாதிக்கிறேன், அது என்னுடைய வருமானம் அப்படின்னு நீங்க பொறுப்பேற்றுக்கும் போது அங்க அந்த கம்பெனியில ஏதோ டிலே ஆகுது, ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதுக்கும் நீங்க மட்டும் பொறுப்பேற்று அதை எப்படி சரி செய்யணும் நீங்க மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர கூட ஒர்க் பண்ற இன்ட்ரடியூசரியோ டவுன்லைன் அப்ளைனர் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எவ்ரிஒன், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரைட். அதுக்கு முழு பொறுப்பு நீங்க மட்டும்தான். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எஸ்பிஓ மட்டும்தான். அது அடுத்த பாயிண்ட் வருது. சரியா? ரைட். சோ அப்ப நீங்க பே பண்ண அமௌண்ட்டுக்கு எக்காரணத்தை கொண்டும் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் அப்படிங்கறதையும் இங்க அக்செப்ட் பண்றீங்க. ஓகே,
நீங்க அக்செப்ட் பண்றதெல்லாம் மட்டும் இல்ல, கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா என்ன நடக்கும்ன்றதையும் நான் அடுத்து சொல்றேன். சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட், எஸ்பிஓல வரக்கூடிய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அது வெல்கம் பேஜா இருக்கட்டும், இல்ல டெலிகிராம் சேனலா இருக்கட்டும், இல்ல வேற எதுவா இருந்தாலும் அதுல வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். ரைட்? கரெக்டா? அது என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெகுலரா தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத இந்த கண்டிஷன்ல நம்ம கொடுத்திருக்கிறது. ஓகேவா? சோ அபிஷியல் டெலிகிராம் சேனலா இருக்கட்டும், வெல்கம் பேஜா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, சோ புதுசா வரக்கூடிய எந்த ஒரு அப்டேஷனா இருந்தாலும் சரி, ரைட், அது எல்லாத்தையுமே நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்திருக்கோம். ஓகே, இதையும் டிக் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். ரைட். சோ அடுத்த பாயிண்ட், எஸ்பிஓ கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ்க்கு நான் ஒரு ஜஸ்ட் கஸ்டமர், வாடிக்கையாளர், கிளைண்ட் அண்ட் கஸ்டமர் மட்டும்தான். ரைட். நான் 6500 ரூபாய் பே பண்ணிடுறேன் அப்படின்றதுக்காக நான் எஸ்பிஓல இன்வெஸ்டரா மாறிட மாட்டேன். நான் எஸ்பிஓ கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ், ஒரு தொழில கொண்டு போயிட்டு பணத்தை முதலீடு போடுறோம் அப்படிலாம் கிடையாது. நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு சர்வீஸை வாங்கின ஒரு கஸ்டமர் மட்டும்தான். முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். எஸ்பிஓல நீங்க ஒன்னும் ஷேர் ஹோல்டர் கிடையாது. எஸ்பிஓல நீங்க ஃபண்டிங் ஏஜென்ட்ஸ், அமௌண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்லாம் கிடையாது. ஓகேவா? நீங்க ஒரு சர்வீஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற ஒரு கஸ்டமர். அவங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறாங்க, அந்த வேலையை செஞ்சு கொடுக்கற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க எஸ்பிஓக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அதுக்கேத்த மாதிரி மட்டும்தான் நீங்க நடந்துக்கணுமே தவிர, நான் ஒரு ஓனர், நான் ஒரு இன்வெஸ்டர், ரைட், அந்த ரேஞ்ச் எல்லாம் எஸ்பிஓல இருக்கக்கூடிய யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எஸ்பிஓ கிட்டையும் பேசக்கூடாது. சரியா? சோ அதையும் நான் இங்க அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கறது தான் அடுத்த பாயிண்ட். சரியா? ரைட். அதுக்கு அடுத்த பாயிண்ட், எஸ்பிஓல டெலிகிராம் சேனல்ல இருக்கட்டும், வெல்கம் பேஜ்ல இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, ரைட், வரக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கேட்டு, நான் புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்படுவேன். ஓகேவா? ரைட். அது சம்பந்தமா மத்தவங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன். கேள்வி கேட்கறதுக்கும் டவுட் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஜூன் 1 ஆடியோல அதை விளக்கமா சொல்லியிருப்பேன். இன்னொரு தடவை கூட சொல்றேன். கேள்வின்றது எப்படி தெரியுமா? நோட்டீஸ் போர்ட்ல ஏதோ ஆடியோ கொடுத்திருக்காங்களே, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கறது, என்னைக்கு ஆபீஸ் ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்கறது, எப்ப வித்ட்ராவல் கொடுப்பாங்கன்னு கேட்கறது, எப்ப ரீஃபண்டபிள் கொடுப்பாங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் கேள்வி. அதையெல்லாம் நீங்க எங்கேயுமே யாரையுமே கேட்கக்கூடாது. சரியா? டவுட் கேட்கலாம். சரியா? டவுட் நான் எப்படின்னு வச்சுங்களேன், இப்ப நோட்டீஸ் போர்ட்ல இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க, ஒரு ஃபார்ம் வரும், சர்வே ஃபார்ம், அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்க கேட்டுட்டீங்க. ரைட். இப்ப எல்லா பாயிண்டையும் டிக் பண்ணணுமா சார்? டவுட் குரூப்ல கேட்கலாம். சரியா? டிக் பண்ணாதான் நம்ம உள்ள போக முடியுமா, அக்செப்ட் கொடுக்க முடியுமா, அது டவுட். இன்கேஸ் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா என்னால அக்செப்ட் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி டவுட்ன்றது, அந்த ஆடியோவை நான் கேட்டுட்டேன், எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் முழுசா கேட்டுட்டு அதை நான் ஃபாலோ பண்றேன், எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்குன்னா உங்களுடைய இன்ட்ரடியூசரையோ அப்ளைனரையோ உங்களுடைய குரூப் மெயின்டைன் பண்றவங்களையோ நீங்க கேட்கலாம், இல்ல குரூப்ல கேட்கலாம். சரியா? அதை விட்டுட்டு அங்க என்ன வந்திருக்குன்றதே காது கொடுத்து கேட்காம கவனிக்காம கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எந்த ஒரு குரூப்பையுமே எங்கேயுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்கவோ டிஸ்டர்ப் பண்ணவோ கூடாதுன்றதுதான் இந்த பாயிண்ட். ஏன்னா நீங்க தான் ஒர்க் பண்றீங்க. எதுவா இருந்தாலும் எஸ்பிஐ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே நேரடியா தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர, கூட ஒரு இன்டர்மீடியேட் நடுவில் ஒருத்தர் வைக்க கூடாது. இன்ட்ரடியூசர்னா அதான டியூட்டி, டீம் லீடர்னா அதான டியூட்டி, கமாண்டர்னா அதான டியூட்டி, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு டியூட்டியை தவிர, அதுவும் டியூட்டிலாம் கிடையாது. அவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூசர் சேர்த்து விட்டா மட்டும் போதாதுன்னு அவங்க ஒரு ஹெல்பிங் எண்ணத்தோட மட்டும்தான், ஹெல்ப் பண்ற எண்ணத்தோட மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு அது டியூட்டியா இப்ப வரைக்கும் அபிஷியலா எஸ்பிஓ கொடுக்கறதே கிடையாது. இதுதான் உங்க டியூட்டி அப்படின்னு. அவங்களும் உங்களை மாதிரியே தான், நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அதே தான் அவங்களுக்கு டியூட்டி. இப்ப வரைக்கும் கமாண்டர்ஸ்க்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்குமா, அவங்க இந்த டியூட்டி எல்லாம் செய்யணும் அப்படின்னு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களா ஓடி ஓடி, கமாண்டர்ஸா இருக்கட்டும், டீம் லீடரா இருக்கட்டும், இன்ட்ரடியூசரா இருக்கட்டும், நிறைய பேர் யார் என்ன டவுட்டா கேட்டாலும் வாண்டடா ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் ஹெல்ப். அது அவங்க டியூட்டி கிடையாது. அதுக்கோசரம் அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். நீங்களே எஸ்பிஓல ஒரு நாள் ஒர்க்கர் தானே. அப்ப எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்களும் தானே நேரடியா கேட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அதையே குறுக்க ஒரு ஆள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு வந்துட்டு ஏன் 1 மணி நேரம் ஆடியோ கேட்க மாட்டீங்களா?
எனக்கு புரியல. 1 மணி நேரம் ஆடியோ கேட்க பொறுமை இல்லைன்னா எஸ்பிஓல நீங்க எப்படி ஒர்க் பண்ணி மாசம் 20,000 30,000 சம்பளம் தேவைன்னு ஆசைப்படுற நீங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு 1 hour 2 hours ஆடியோவை கேட்க முடியலன்றீங்களே, எப்படி? எனக்கு சுத்தமா இது புரியல. அது என்ன மைண்டு? அந்த மாதிரியான பீப்புள் எஸ்பிஓல இருந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியாத நீங்க உங்களுக்காக 1 hour என்ன ஒரு நாள் ஃபுல்லா கூட ஸ்பெண்ட் பண்ணி ஓடக்கூடிய எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு அதை சம்பாரிச்சு அந்த இன்கம் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்க அவ்வளவு பிஸியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிஸியாவே இருங்க. எஸ்பிஓல வேணான்றோம் நாங்க, அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப எஸ்பிஓ கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க தான் நேரடியா கேட்டுக்கணும். சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட் போலாம். எஸ்பிஓ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே, தவறான தகவலையுமே எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? அப்படி ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்றீங்கன்னா அதுல உண்மையான விஷயம் இருக்கணும், அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு குரூப்லயோ, டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், பேஸ்புக், யூடியூப் எங்கேயுமே அன்வான்டா எஸ்பிஓ சம்பந்தமா ஷேர் பண்ண கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க இங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் ஏதோ ஒரு ஐடியில போயிட்டு நான் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். யூடியூப்ல போய் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்கிறதுல அவ்வளவு பெரிய விஷயமே இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஈஸியா நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா சைபர் கிரைம் டீமே அதை உட்காந்து ஈஸியா உங்க ஐடி எடுத்து, ஐபி அட்ரஸ் எடுத்து, உங்க அட்ரஸ், லொகேஷன் அட்ரஸோட எடுத்து ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்க மேல தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம். நான் ஏதோ ஒரு ஐடியில தானே உட்காந்து கமெண்ட் பண்றேன், என்ன எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதுலாம் சும்மா கதை. நாங்க லீகலா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஐடி இந்த சேனலுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஐடி யார் யூஸ் பண்றாங்க, அவங்க ஐபி அட்ரஸ் என்ன, அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, எல்லாமே சைபர் கிரைம் டீம் டிபார்ட்மெண்ட் அதை ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சு உங்க மேல தாராளமா நடவடிக்கை எடுப்பாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு கம்பெனிக்கு அகைன்ஸ்டா நீங்க பேசுறீங்கன்னா அந்த கம்பெனி எந்த ரேஞ்சுக்கும் இனிமேல் இறங்கும். இவ்வளவு நாள் எஸ்பிஓ இருந்தது வேற, எங்க சைட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, 1 by 1 சால்வ் பண்ணிட்டு வரோம். சரியா? ரைட். சோ பட் இனிமேல் நாங்க இதுக்கு முன்னாடி நாங்க ஏதோ ஒரு 2 மாசம் 3 மாசம் கஷ்டப்பட்டிருக்கோம், அப்புறம் பிரேக் விட்டுருக்கோம், மறுபடியும் 2 மாசம் 3 மாசம் தான் கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண அந்த பீரியட சொல்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரேக்லயும் எஸ்பிஓ அட்மின் டீம் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். சரியா? பிரேக் விட்டுட்டாலே நீங்களா அந்த டீம் பாத்துக்கிறீங்க, சப்போர்ட் பண்றீங்க. சோ இங்க ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒன்னு அட்மின் டீமே இல்ல, அந்த பக்கத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு மட்டுமே உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ரைட். சோ அந்த மாதிரியான பீப்புளுக்காகவே எந்த ஒரு தவறான இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன வேர்டு கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேக், ஃப்ராடு, சீட்டிங் இந்த வேர்டு யூஸ் பண்ணா கூட உங்க மேல உங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க கண்டிப்பா, நீங்க எஸ்பிஓல இருக்கீங்க அப்படின்னா, எஸ்பிஓ விட்டு வெளியே போனவங்க எதனா சொல்லிட்டு போட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க மேல எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எஸ்பிஓல இருக்கீங்கன்னா உங்க மேலேயும் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். எஸ்பிஓல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தான் ஏதோ சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க, தப்பு இல்ல. உண்மையிலே ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஒரு டவுட்னா கேட்கலாம். தவறான இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு கருத்தை எஸ்பிஓ பத்தி சொல்றீங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். அது இல்லாம சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறத இங்க நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஓகே. அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு எஸ்பிஓக்கு உங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்ல 2 விஷயம் இருக்கும். ஒன்னு நீங்க பே பண்ண பணத்தை ரிட்டர்ன் வாங்குறது, இல்ல நீங்க ஒர்க் பண்ண அமௌண்ட வாங்குறது. சரி, இது 2 மட்டும் தான் இங்க மெயினான விஷயம். இது 2 சம்பந்தமாவும் sbotvm@gmail.com தவிர்த்து வேற எங்கேயுமே நான் கேட்க மாட்டேன், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதா இங்க நம்ம கொடுத்திருக்கிற பாயிண்ட். உங்களுக்கு அமௌண்ட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்னாலே sbotvm@gmail.com தான் மெயில் போடணும். எந்த குரூப்லயுமே இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கவே கூடாது. அது ரிலேட்டடா நோட்டீஸ் போர்ட்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்ட்ரடியூசர் கேட்கறது, கமாண்டர் கேட்கறது, டீம் லீடர் கேட்கறது, அக்கம் பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்கறது, அப்படிலாம் பண்ணவே கூடாது. இது 2 ரிலேட்டடாவும் உங்களுக்கு கொஸ்டின் ஒன்னு இருக்குன்னா, ஒன்னு நோட்டீஸ் போர்ட்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை ஃபாலோ பண்ணணும். இல்லையா எஸ்பிஓ டிவி மெயிலுக்கு மெயில் போடணும், அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தா ஒரு மெயில கூட மிஸ் பண்றதே இல்ல, இம்மிடியா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வேற என்ன வேலை, ஃபர்ஸ்ட்லாம் பிஸியா இருந்தா ஓகே, இனிமேல் ப்ராப்பரா இருக்கும் எஸ்பிஓ கம்பெனி. எஸ்பிஓ டிவி மெயிலுக்கு மெயில் பண்ற எல்லாருக்குமே தெரியுமே,
100% ரெஸ்பான்ஸ் வரும். சரியா? ஒர்க்கிங் டேவா கம்பல்சரி ரெஸ்பான்ஸ் வரும். மேக்ஸிமம் 3 ஒர்க்கிங் டேஸ், அதுக்குள்ள உங்களுக்கு கம்பல்சரி ரீப்ளை கிடைச்சிரும், மிஸ்ஸே ஆகாது. அந்த அளவுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்களை கரெக்டா மாத்திட்டு இருக்கிற மாதிரி எஸ்பிஓல நீங்க இருக்கணும்னா நீங்களும் கரெக்டா மாறணும். எஸ்பிஓ கம்பெனில நம்ம வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் அந்த கம்பெனி சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. ரைட்? நீங்க கேள்வி கேட்காத அளவுக்கு எங்க சைட்ல தப்பு இல்லாத அளவுக்கு நாங்க எவ்வளவு திருத்திக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்ப லாஸ்ட் இருந்த எஸ்பிஓக்கும் இனி வரக்கூடிய எஸ்பிஓக்கும் எவ்வளவு மாற்றங்கள்ன்றத கூடிய சீக்கிரம் ஒரு சில நாட்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும், அவ்வளவு பிராண்டா மாத்திருக்கும். ரைட்? அந்த பிசினஸ் கான்செப்ட் அந்த அளவுக்கு பக்காவா கொண்டு வந்திருக்கும். அப்ப நாங்க மாறுறோம்னா நீங்களும் மாறிதான் ஆகணும். நீங்களும் அப்படியே ஏதோ வந்தோம் போனோம் சும்மா அரை மணி நேரம் இப்படி போனோமா லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணா காசு வந்துடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் உங்ககிட்ட. ரைட்? இந்த பாயிண்ட் டிக் பண்ணிடலாமா? இது சம்பந்தமா நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த 2 விஷயம் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அண்ட் சேலரி அமௌண்ட் ரிலேட்டடா நான் எஸ்பிஓ டிவிஎம்க்கு மட்டும்தான் மெயில் போடுவேன். அங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ, நோட்டீஸ் போர்ட்ல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். இது சம்பந்தமா, இந்த 2 விஷயம் சம்பந்தமா யாரையுமே கொஸ்டின் கேட்க டவுட் கேட்கவும் மாட்டேன். ஓகே, டிக் பண்ணியாச்சா? அடுத்தது, வேலை செய்யற அந்த டைமிங்ல நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்ப பிரேக் அப்புறம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஓ டைம் டு டைம் அந்த ஒவ்வொரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாத்தும். இனிமேல் இப்படிதான் ஒர்க் பண்ணணும், இந்த வேலையை இப்படிதான் செய்யணும். அந்த வேலையை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஆர்டிகல் ரேட்டிங், ஆர்டிகல் போயிட்டு படிச்சு பார்த்துட்டு லாஸ்டா வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நாளைக்கு திடீர்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்ல, ரேட்டிங் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீங்க ரெண்டுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டு சப்மிட் பட்டன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சோ டைம் டு டைம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. என்னென்ன அந்த விதிமுறைகள் நிபந்தனைகள் நாங்க கொடுக்கறோமோ அதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் ஒர்க்ல. ஓகேவா? ரைட்? அதையும் நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறதையும் இங்க நாங்க அக்செப்ட் பண்றோம். ஓகே, ரைட். இங்க இந்த பாயிண்ட். ரைட்? சோ எஸ்பிஓனா என்ன, எஸ்பிஓட கான்செப்ட் என்ன, ரைட், எஸ்பிஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி அதை ஏத்துக்கிறேன். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் ஏத்துக்கிறேன், அதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நோட்டீஸ் போர்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிஓ என்ன, எஸ்பிஓட பிசினஸ் கான்செப்ட் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, A to Z. இதெல்லாம் நான் கரெக்டா என்ன பண்றேன், அத்தனை விஷயங்களையும் நான் ஏத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத நம்ம இந்த பாயிண்ட்ல டிக் பண்றோம். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்த பாயிண்ட், எஸ்பிஓ ஆபீஸ்க்கு நீங்க போறீங்கனாலே, ஏதோ ஒரு ரீசனுக்காக எஸ்பிஓ ஆபீஸ்க்கு நீங்க போறீங்கன்னா இனிமேல் 100% உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே, நேர்ல விசிட் பண்றதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ரைட்? அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போய் காமிச்சா மட்டும்தான் எஸ்பிஓல அலோவே பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோ பண்ணவே மாட்டாங்க. அங்க எஸ்பிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, எஸ்பிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வேலை அங்க இருக்கிற வேலையை பாக்குறது தானே தவிர வெளியில இருந்து கிளம்பி வரவங்களுக்கு உட்காந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு உட்காந்துங்கிறது வேலையில. அதுக்காக நாங்க ஒரு ஆட்களை போடவே மாட்டோம். இந்த பிசினஸ் கான்செப்ட் அந்த மாதிரி கிடையாது. நாங்க ஒன்னும் ஏதோ பொருட்கள்லாம் வித்துட்டு உட்காந்துட்டு இல்ல, வரவங்களுக்கு சாருங்க பாருங்க சார், ரிசப்ஷன்ல ஒரு ஆள் போட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. இனிமேல் நம்ம ஜாயினிங் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க போறது இல்ல. எங்களுக்கு தேவை அப்படின்னா அது ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஒருத்தர் உள்ள எஸ்பிஓல ஜாயின் பண்றதுன்றது அப்படிதான் எடுப்போம். சரியா? சோ அப்ப எங்களுக்கு எஸ்பிஓ உள்ள ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் தேவை. எஸ்பிஓ விசிட் பண்றதுக்கு வேலையே எங்க இல்ல, எல்லாத்துக்குமே நோட்டீஸ் போர்ட்ல ஆன்சர்ஸ் இருக்கும்போது அங்க ஒருத்தருக்கு அலோ பண்றதுக்கான பெர்மிஷன் இல்ல. சரி, அப்படி ஒருத்தர் ஏதாவது ஒரு ரீசன்ஸ்க்காக எஸ்பிஓ ஆபீஸ் வரணும்னா sbo.tvm@gmail.com மெயில் பண்ணி அங்கிருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு மட்டும்தான் வரணும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் சொன்னேன் இல்லையா, இனிமேல் நிறைய விஷயங்களை எஸ்பிஓ
பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணும். அதை நான் ஃபாலோ பண்றேன் கரெக்டா. நான் எஸ்பிஓ வரணும்னா எஸ்பிஓ டிவிஎம்க்கு மெயில் அனுப்புவேன், அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு நான் வருவேங்க. இல்லைன்னா நான் ஆபீஸ் பக்கம் வரமாட்டேன். சரி, எந்த ரீசனா இருந்தாலும் அதுக்கான ரீசன் அவங்க கிட்ட சொல்லுவோம். அதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க வரப்போறோம். ஓகேவா? சோ அதை நம்ம இங்க அக்செப்ட் பண்றோம். ஓகே, ரைட். அடுத்தது, இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எஸ்பிஓல ஒர்க் பண்ண வந்தோமா, இல்ல சண்டை மாஞ்சிக்கு வந்தோமா, இல்ல தேவையில்லாம மத்தவங்களை பர்சனலா டிஸ்டர்ப் பண்ண வந்தோமா, இல்ல கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கடன் கேட்க வந்தோமான்னு தெரியல. ரைட்? எனக்கு இங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கு. எஸ்பிஓல வேலை செய்ய வந்திருக்கும். அதை தவிர வேற எந்த அபிஷியலை தவிர வேற எந்த பர்சனல் விஷயமே உங்களுக்குள்ள வரவே கூடாதுன்றதுதான் இந்த பாயிண்ட். எந்த ரீசனுக்காகவும் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சார் நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலாம், அவங்க கிட்ட ஹெல்ப் தான் கேட்கிறேன், தப்பு. அதை செய்யவே கூடாது. ஹெல்ப் கூட கேட்க கூடாது. பர்சனலா உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்க கூடாது. சும்மா பேசிக்கிறது, அமௌண்ட் எதனா தேவைன்னா ஹெல்ப் கேட்கறது, ரைட்? அத மாதிரிலாம் பண்ணவே கூடாது. வேலை செய்ய வந்திருக்கோம், வேலை செய்யறதுக்கு மட்டும்தான். பர்சனலா சார் நான் அபிஷியலா தான் சார் பிரைவேட் மெசேஜ் போட்டேன், அது கூட பண்ணக்கூடாது. பிரைவேட் மெசேஜ் ஏன்? குரூப்ல இருக்கா, அந்த குரூப்ல கொஸ்டின் கேளுங்க, அவங்க ஆன்சர் அங்க கொடுப்பாங்க. அது என்ன பிரைவேட் மெசேஜ்ல கொஸ்டின் கேட்கறது? ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே ஒரு குரூப் வச்சிருக்கணும்ன்றது ரூல்ஸ். அப்ப அத்தனை ஒரு இன்ஸ்டிடியூஷனும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. வச்சிருந்தா ஓபன் பண்ண சொல்லுங்க குரூப்பை. அந்த குரூப்ல தான் நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர பிரைவேட் மெசேஜுக்கு யாரும் முதல்ல பதில் கொடுக்காதீங்க. அது யாரா இருக்கட்டும், ரைட்? நாங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கமாண்டருக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவோம், அதை மட்டும் தான் அனுப்பணும். பிரைவேட் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லுவோம், சொன்னா மட்டும் தான் அதை செய்யணும். மற்றபடியே அந்த பிரைவேட் மெசேஜ் யாரும் பண்ணவே கூடாது. எல்லாரும் குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல இருப்பீங்க, அந்த குரூப்ல உங்க கேள்வி கேளுங்க. அது என்ன பிரைவேட் மெசேஜ் அனுப்புற பழக்கம்? பிரைவேட் மெசேஜஸ் இருக்கவே கூடாது. சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட், மேல சொல்லியிருக்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் நான் அதை ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் ஃபாலோ பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்றேன். இன்கேஸ் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஓகே, இன்கேஸ் நான் அதை ஃபாலோ பண்ணலன்னா என்னுடைய எஸ்பிஓ கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸை கேன்சல் பண்ணுங்க. ரைட்? எஸ்பிஓல இருந்து என்ன வெளியே தாராளமா வெளியே அனுப்பலாம். பிளஸ் என் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கையும், நான் எதையாவது ஒரு விஷயத்தை மீறி இருந்தேன்னா கம்பெனி என் மேல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம். இவங்க என்கிட்ட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அக்செப்ட் பண்ணி தான் வந்தாங்க. இது இல்லாத என்ன அக்ரிமெண்ட் வேற வரும், நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுப்போம். சரியா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாஃப் எங்களுடைய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல தாராளமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ரைட்? நாங்க மட்டும் கரெக்டா இருந்தா போதாது, நீங்களும் கரெக்டா இருக்கணும். எஸ்பிஓ நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. சரியா? ரைட்? சோ அப்ப கரெக்டா எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறதா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறதா இந்த பாயிண்ட். ஓகே, ரைட். கடைசி பாயிண்ட்க்கு வந்துருமா? மேல சொல்லி இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டுமே நான் அக்செப்ட் பண்ணது நான் படிச்சு பார்த்து சரியா புரிஞ்சுக்கிட்டு, ஓகே, உங்களுடைய சொந்த விருப்பத்தினாலதான். நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டேன், எனக்கு புரியுது, ரைட், என்னுடைய சொந்த விருப்பத்தினாலதான் நான் அக்செப்ட் பண்றேனே தவிர்த்து, ஓகே, என்ன யாரும் கட்டாயப்படுத்தல. இங்க யாரையாச்சும் நாங்க கட்டாயப்படுத்துறோமா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ரிஜெக்ட் பட்டன் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ்பிஐ விட்டுன்னு சொல்லியாச்சு. படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அக்செப்ட், நான் என்னுடைய விருப்பத்தின் பேர்ல மட்டும்தான் நான் எஸ்பிஓல கண்டினியூ பண்றேன், எல்லாத்தையும் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன், இது என்னுடைய சொந்த விருப்பம், யாரும் என்ன கம்பல் பண்ணல, ரைட்? அப்படிங்கறத நம்ம இங்க டிக் பண்றோம். நம்ம இதை டிக் பண்ணிட்டு எல்லா பாயிண்ட் டிக் பண்ணா மட்டும்தான் இங்க அக்செப்ட் ஆப்ஷன் ஓபன் ஆகும், ரிஜெக்ட் ஆப்ஷன் மறைஞ்சிரும். நம்ம என்ன கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ரைட்? சோ எல்லாத்தையும் பொறுமையா படிச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். வீடியோ பார்த்துட்டு போய் அழகா டக்கு கிளிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தலாம். இல்லன்னா நீங்களே கூட உட்காந்து இன்னொரு தடவை நான் ஏதாவது பை மிஸ்டேக்கா மாத்தி கூட சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா இங்க இருந்த பாயிண்ட்டுங்களே, ரைட்? சோ அதை நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ரைட்? சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். ரைட்? 37 நிமிஷமா பேஜ் ஓபன்ல இருந்துச்சு இல்லையா, அது அக்செப்ட் எப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். ரைட்? சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு
மெசேஜ் வந்துரும், வெல்கம் டு த ஃபேமிலி, ரைட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துரும். சோ இங்க வந்த உடனே நீங்க கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துக்கலாம், ரைட். இந்த கோ டு டேஷ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, ஜஸ்ட் கோ டு டேஷ்போர்ட் as usual, ரைட். கோ டு டேஷ்போர்ட் மறுபடியும் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கேட்காது, நேரடியா as usual வெல்கம் பேஜுக்குள்ள போயிடும். யாரா இருந்தாலும் இந்த ஆப்ஷனை ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணாம உங்களால அதுக்குள்ள போக முடியாது. இன்கேஸ் நீங்க இப்ப ரிஜெக்ட் ஆப்ஷன், இப்ப அக்செப்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கறது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரிஜெக்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்றீங்க, ரைட். சோ ஒரு பர்சன் நீங்க உள்ள லாகின் பண்றீங்க, லாகின் பண்ண உடனே ஓகே பாஸ்வேர்ட் போட்டு, ஓகே அந்த ஐடிக்கான பாஸ்வேர்டு தெரியல, சோ கேட்டு லாகின் பண்ணியாச்சு, ரைட். சோ இப்போ உள்ள வந்தாச்சு. இன்னும் ஒருத்தர் இப்ப நம்ம ரிஜெக்ட் பண்ற பர்சன் இங்க பாருங்க, அக்செப்ட் ஒன்னு பண்ணிருக்கோம், இங்க 1 கவுண்ட் காமிக்குதா, கிளியரா காமிக்குதா. இங்க எதுவும் எந்த ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க ஷோ ஆகாது. அங்க யார் யார் எதை கிளிக் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும், ரைட். சோ இப்ப ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணணும், எஸ்பிஐ வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு, அவருக்கு லாகின் ஆகுது, ஐடி லாகின் ஆகிட்டு இருக்கு, அந்த பர்சன் பண்ண போறாரு, அவர் எதையுமே படிக்க வேணாம், இல்ல படிச்சு பார்த்துட்டு புரியலனா கூட ஓகே, ரைட். அவரு ரிஜெக்ட் பண்ணாருன்னா என்ன நடக்கும், ரைட். ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரிஜெக்ட் கவுண்ட் ஆயிடும். சோ அதை நீங்க வேற 2-3 ஐடி வச்சிருக்கீங்க, ஈஸியா கவுண்ட் பார்த்து செக் பண்ணிக்கலாம், சரியா. இப்ப ரிஜெக்ட் என்ற ஆப்ஷன் அவர் செலக்ட் பண்றாரு, என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ரிஜெக்ட், நான் 555 அப்படிங்கிற அந்த ஐடி தான் லாகின் பண்ணிருக்கேன், ரைட். இங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தெளிவா வந்துரும், லாக் அவுட் ஆயிடுச்சு பாருங்க, அக்கௌண்ட் லாக் அவுட் ஆயிடுச்சு, இந்த மெசேஜ் வந்திருக்கு, ரைட். எஸ்பிஓ தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி, சிரமத்திற்கு மன்னிக்கவும், உங்களுடைய கோரிக்கையை நாங்க ஏற்று நீங்க பே பண்ண அந்த பணத்தையும் நீங்க வேலை செஞ்ச அந்த பணத்தையும், ஓகே, சோ ரைட், தொகையும் நீங்க பே பண்ண அமௌண்ட் நீங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் ரெண்டுமே 60 நாளுக்குள்ள உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கறத இங்க தெளிவா சொல்லியாச்சு. சோ நீங்க என்னைக்கு இந்த ஃபார்மை நீங்க செலக்ட் பண்றீங்களோ ரிஜெக்ட் பண்றீங்களோ அன்னையில இருந்து மேக்ஸிமம் 60 டேஸ் அது வரைக்கும் நீங்க யாரையுமே எக்காரணத்தை கொண்டும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண போறது இல்ல. அதை நீங்க இங்க ரிஜெக்ட் என்ற ஆப்ஷன்ஸ் மூலமா அதையும் நீங்க அக்செப்ட் பண்றீங்க. 60 டேஸ் கம்பல்சரி, ரைட். அதுக்குள்ள உங்களுக்கு வரலனா மட்டும்தான் நீங்க கேள்வி கேட்க போறீங்க. இந்த ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் கிடையாது, கவுண்ட் டோட்டலா 60 டேஸ், சரிங்களா. அதுக்குள்ள 100% உங்களுடைய அந்த 2 அமௌண்ட்டும் வந்து சேரும் உங்களுக்கு, ரைட். இது சம்பந்தமா உங்களுக்கு தனியா நோட்டீஸ் போல அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும், உங்ககிட்ட இருந்து ஏதாவது ப்ரூஃப் வாங்கணும்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த மெயில் ஐடிக்கு மட்டும்தான் எஸ்பிஓ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு ரெகுலரா நோட்டீஸ் போர்டை பார்க்கலாம், அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், கண்டிப்பா வராது. இன்னையோட முடிஞ்சது. இந்த ரீஃபண்டபிள் ரிலேட்டடா எஸ்பிஓ வேணான்னு சொல்லிட்டு போனவங்க ரிலேட்டடான அப்டேஷன்ஸ் எல்லாமே இனிமேல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு மட்டும்தான் மெயில் வரும். மெயில்ல தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர நோட்டீஸ் போர்ட்ல அது சம்பந்தமா எதுவுமே மெயில் வராது. அதை உட்கார்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த வேலைகளை நாங்க பார்க்கணும், ரைட். அக்செப்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மற்ற வேலைகளை தான் இனிமேல் நம்ம நோட்டீஸ் போர்ட்ல பார்க்க போறோமே தவிர வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு அட்மின் டீம் எந்தாவது இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கேட்கணும்னா ஓகே, நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க, எலிஜிபிள் இல்ல ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் ஏதாவது அவங்க ஏதாவது பெண்டிங்ல வச்சிருக்காங்க, பெண்டிங்ல வச்சிருக்கீங்க, அதை ஃபில் பண்ணுங்க, எல்லாமே மெயில்ல வரும். மெயில தான் நீங்க என்ன பண்ணணும், ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் வரும், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் மெயில் ஐடி ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அதுக்கும் சரியான ப்ரூஃப், மெயில் ஐடி சேஞ்சிங்க்கு இவ்வளவு நாள் டைம் கொடுத்துடணும், அதையும் நீங்க ஒழுங்கா பண்ணிருந்திருக்கணும். பண்ணலன்னா அது உங்க மிஸ்டேக் தான். அதையுமே நீங்க அந்த எஸ்பிஓ டிவி மெயிலுக்கு மெயில் போடுங்க, கரெக்டான ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி விடுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த மெயில இருந்து மெயில் பண்ணுங்க, ரைட். சோ ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி என்ன, அக்கௌண்ட்ல என்ன மெயில் இருக்கோ அதுக்கு தான் மெயில் வரும். அது தப்பான மெயில் ஐடி கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பே ஆகாது. அதுக்கு மெயில் வரல ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, எப்ப வரும், என்னைக்கு வரும், எப்ப மெயில் வரும்னு சொன்னாங்களே, தேவைப்பட்டதுன்னா நாங்க மெயில் அனுப்புவோம். தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை, நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, ப்ரொஃபைல் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நாங்க கேட்க போறது கிடையாது, சரிங்களா, ரைட். நிறைய பேர் இங்க பேங்க் டீடைல் ஃபில் பண்ணாதவே இருக்கீங்க, அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால மறுபடியும் லாகினே பண்ண முடியாது, சரியா. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நாங்க இவ்வளவு நாளா கத்திக்கிட்டு இருந்தோம்,
ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, பேங்க் டீடைல் இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அட்மின் டீம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணவங்களுக்கு டைரக்டா ஒரு தடவை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்க பேங்க் டீடைலுக்கு இந்த டேட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துரும்ன்றது மட்டும்தான் வரும். அது இந்த 60 டேஸ்க்குள்ள என்னைக்கு வேணாலும் வரும். இந்த 60 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வரல, பேமெண்ட் உங்க கைக்கு வரலனா மட்டும்தான் எஸ்பிஓவையோ இல்ல மத்த யாரையா இருந்தாலும் இது சம்பந்தமா கேள்வி கேட்கணும். ரைட்? அதை இங்க தெளிவா கொடுத்தாச்சு, 2 லாங்குவேஜ்லயும் கொடுத்தாச்சு. இங்க 93% ஆஃப் பீப்புள் எஸ்பிஓல தமிழ் பீப்புள் தான். அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸும் இருக்காங்கன்றதுக்காக தான் இங்க இங்கிலீஷ்லயும் தெளிவா கொடுக்கறோம். ஏன்னா இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ், சரியா? எல்லாருக்குமான லாங்குவேஜ் தான் அது. ரைட்? இப்ப நம்ம கோ டு ஹோம் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த 555 ஐடி லாகின் பண்ணோம்னா தெளிவா உங்க ஐடி சஸ்பெண்டட்னு வந்துடும். இம்மிடியட்டா சஸ்பெண்ட் ஆயிடும். யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் சஸ்பெண்டட். ரைட்? ப்ளீஸ் கான்டாக்ட் டு அட்மின். கான்டாக்ட் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நீங்க எஸ்பிஓ வேணும்னு சொல்லியாச்சு, இம்மிடியட்டா சஸ்பெண்ட் ஆயிடும். கிளியரா? சோ எஸ்பிஓல தெளிவான ஒரு முடிவு எடுத்து யார் எஸ்பிஓக்கு வேணும், யார் எஸ்பிஓக்கு வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னா, எஸ்பிஓல அந்த ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷன்ல இந்த தடவை 90% ஆஃப் பீப்புள் அங்க வந்து நிக்கணும். எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா ஒரு 10% பீப்புள் தான் வருவாங்க. எஸ்பிஓ மேல ட்ரஸ்டபிலிட்டின்றது எங்களுக்கு அது மட்டும் போதாது. ட்ரஸ்டபிலிட்டி 90% இருக்கு. பட் ஃபாலோ பண்றது, எஸ்பிஐ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றது எத்தனை பேர், அதுதான் எங்களுக்கு இந்த தடவை வேணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன்றவங்க எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்றத பாக்கிறதுக்கு இந்த தடவை, இதுக்கு முன்னாடி எல்லாம் எஸ்பிஓல நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாதவங்க தான் நம்ம எப்பயுமே செலக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் நேரடியா நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் வர போறாங்க, என்னால அது ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் வெளியே போறவங்க எத்தனை பேர் வர போறாங்க, அதுதான் நம்ம இந்த தடவை தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரைடே அதை நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.